கர்ணனும் தளபதி படத்தோடைய ஃபோட்டோ போட்டு பனியன் போட்டு வருவாரு. மகாபாரத கதை அப்படின்னாலே அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கான ஸ்டோரியா இருக்கும். ஸோ தளபதியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கான ஸ்டோரி தான். அதனால தான் தளபதி பிக்சர இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திரௌபதி வந்து கர்ணன லவ் பண்ணுவாங்க. அத டயலாக் மூலமாவே ஃபர்ஸ்ட் சீன்லயே கன்வே பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் திரௌபதி நிக்கிற இடத்துல மணமக்கள் போஸ்டர் பக்கத்துல தான் நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல காலேஜ் போக வேண்டிய ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நிக்கும். அப்ப தப்பா படம் வரைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்திருக்கும். அப்ப மேலூர்ல இருந்து தலைவர் வந்து சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விடுவாரு. அப்ப அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்து நீங்க காலேஜுக்குலாம் போ வேண்டாம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா வந்து இல்ல நான் காலேஜுக்கு அனுப்புறதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அந்த மேலூர் ஊர் தலைவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ காலேஜ்லாம் படிக்க வேண்டாம் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நீ வேற எங்கேயாவது போய் பஸ் ஏறு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா, அதாவது பொடிக்குள மக்கள் வந்து படிக்கிறதே மேலூர் மக்களுக்கு பிடிக்காத மாதிரி இந்த ஒரு சீன் மூலமா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இன்டர்வல் பிளாக்க அவ்ளோ அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு கழுதைக்கு 2 கால கட்டி விட்டுருப்பாங்க. அத இன்டர்வல் பிளாக்ல தான் வந்து கர்ணன் அந்த கழுதையோட கால அவுத்து விடுவாரு. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அந்த கழுதை வந்து ஓடி போகும். இன்னொரு பக்கம் ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து ஹாஸ்பிட்டல் போகுறதுக்காண்டி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பஸ் நிக்காது. அப்ப ஏமன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "கல்ல வச்சு உடைச்சா தான் பஸ் நிக்கும் போல" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத கேட்ட அந்த சின்ன பையன் வந்து கல்ல எடுத்து பஸ் மேல போட்டுருவான். பஸ்ஸோடைய கண்ணாடிய உடைச்சு பஸ்ஸ நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே பஸ்ஸ வந்து எப்படியாவது நம்ம ஊர்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் முழு கதையாவே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பஸ்ஸ வந்து நிக்கணும் நிக்கணும்னு பேச்சுவார்த்தையில தான் இருக்குமே தவிர, செகண்ட் ஹாஃப்ல தான் பஸ் நின்னே ஆகணும் அப்படின்னு ஆக்ஷன்ல இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ல அந்த சின்ன பையனால தான் அந்த பஸ்ஸே நின்றுக்கும். அதனால தான் ஏமன் வந்து உன்னால தானே நின்னுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏமன் வந்து கைய வச்சு அந்த சின்ன பையனை தடவி குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை 2 பேரு பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ஒண்ணு அந்த சின்ன குழந்தையோட ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர்ல பஸ் நிக்கணும் அப்படிங்கிறது ஆசையா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த சீன பார்க்கும்போது உடைஞ்ச பஸ்ஸ தவிர இன்னும் 2 பஸ் சேர்ந்து நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மேல ஒரு கழுகு ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கும். அந்த பஸ் நிக்கிற விஷயத்த கழுகான வில்லன் ஆளுங்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த கழுகு மூலமா காமிச்சிருப்பாங்க. கர்ணனும் அவங்களுடைய ஆளுங்களும் ட்ரெய்னிங் போகுறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்ப பஸ்ல வந்து ஒரு திருக்குறள் எழுதியிருக்கும். அதே மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்பயும் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கும். அந்த குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு செயல செய்ய தேவையான பொருட்கள், செய்றதுக்கு ஏற்ற காலம், செய்யும் முறை, செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் அப்படிங்கிறது அர்த்தம். பஸ்ஸ நிப்பாட்டுறதுக்கு கல்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பிரெக்னன்ட் லேடி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் கர்ணன் வந்து கபடியில ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கோவத்துல வந்துகிட்டு இருப்பாரு. எப்படி பஸ்ஸ நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திருக்குறள வச்சு இந்த சீனுக்கு ஏத்த மாதிரி இந்த குறள கரெக்ட்டான இடத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்னிங்ல ஒருத்தர் ஓடி வர்றதுல 1 செகண்ட் லேட்டா வந்துருவாரு. அப்ப அவர் வந்து ரொம்ப கெஞ்சுவாரு. ஸோ இந்த சீன கனெக்ட் பண்ற விதமா அடுத்த சீன்லயே வந்து பஸ்ஸ நிப்பாட்டுறதுக்கு இவங்க ஊர் மக்களும் டிரைவர் கிட்ட சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. இந்த பொண்ணு தான் காலேஜ் போறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்க மூலமா தான் இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி பஸ்ஸ நிப்பாட்டுறதுக்கு மனு குடுப்பாங்க. இந்த சின்ன பொண்ணு வர சீனா அவ்ளோ அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுடைய அப்பா கனவுல அந்த சின்ன பொண்ணு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்பாவுடைய கனவுல அந்த பொண்ணு வருது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல அவங்க அப்பா வந்து அந்த பொண்ண சாமியா நினைச்சு கும்புற மாதிரி காமிப்பாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லி அழுவாங்க அப்படின்னா, என் பொண்ணோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையாம இங்க தான் அலைஞ்சுகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல பஸ்ஸ நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து நிக்கும். கிளைமாக்ஸ்ல பஸ்ஸ நம்ம ஊர்லயும் நிக்கிறதுக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கைத்தட்டி அந்த ஆத்மா சாந்தி அடையிற மாதிரி சந்தோஷமா போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு 4, 5 வெள்ளை நாயி, ஒரு கருப்பு நாய தொரத்திட்டு போற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த கருப்பு நாய யார குறிக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த 3 பேரும் உட்கார்ந்து கரிய வச்சு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கருப்பான நாய் வந்து கொடிக்குள மக்களும், வெள்ளை நாய்கள் 4 பேர் வந்து மேலூர் மக்களாவும் காமிச்சிருப்பாங்க. இந்த மஞ்சனத்தி சாங்ல வந்து கர்ணன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 பொண்ணுங்கள கிராஸ் பண்ணி போகும்போது டச் பண்ணாம கிராஸ் பண்ணி போவாரு டீசென்ட்டா. இதே இது கோவத்துல தண்ணி அடிச்சதும் அந்த 2 பொண்ணுங்களோட சேர்ந்து ஆடுற மாதிரி காமிப்பாங்க. தன்னுடைய காதலன் வந்து அடுத்தவங்களுடைய ஆடுறத பார்த்து திரௌபதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பார்ப்பாங்க.
இந்த சீன்ல கபடி விளையாடும்போது 3 பாயிண்ட் வர வேண்டியது. ஆனா 2 பாயிண்ட் தான் போட்டிருப்பாங்க. ஏன் 3வது பாயிண்ட் ஆட் பண்ணல அப்படின்னா, அந்த கொடிக்குளம் ஆளுங்களுடைய கால் வந்து மேலூர் ஆளுங்க மேல பட்டதுனால, அந்த ஒரு பாயிண்ட்ட ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அத வச்சு தான் சண்டை வர்ற மாதிரி காமிப்பாங்க. கண்ணபுரான் வந்து இறந்து போகுற அந்த டைம் வந்து அடுத்த ஜெனரேஷனான ஒரு குழந்தை பிறந்துரும். அதே மாதிரி ஒரு கழுதை கிட்ட ஒரு குட்டி கழுதை துள்ளி குதிச்சு ஓடி வரும். ஸோ அடுத்த ஜெனரேஷன் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய கிளைமாக்ஸ்ல ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்னு போட்டு, அப்ப கர்ணன் வந்து திரும்ப ஊருக்குள்ள வரும்போது, இவர் எதுக்காண்டி போராடுனாரோ அந்த பஸ்ல தான் வருவாரு. அந்த பஸ் வந்து அவருடைய ஸ்டாப்ல நிக்கிற மாதிரியும், அந்த கலவரத்துல பிறந்த குழந்தைக்கு 10 வயசு ஆன மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல ஒரு பையன காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஊர் மக்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டீசென்ட்டா இருக்கும். ஸோ இவங்க வந்து படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இமானுவேல் சேகரன் வந்து தன்னுடைய மிலிட்டரி வேலைய விட்டுட்டு ஊர் மக்களுக்காக போராடி இறந்தவரு. ஸோ அத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்துல ஏமன் வந்து மிலிட்டரில இருந்தவரா, இல்ல மிலிட்டரிக்கு போக ஆசைப்பட்டாரான்னு தெரியல. ஆனா அவருடைய வீட்ல மிலிட்டரி ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவரு வந்து இந்த ஊருக்காக உயிர விட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த செவுத்துல ஏமனுடைய ஃபோட்டோவ வரைஞ்சு வச்சிருப்பாங்க. கர்ணன் அப்படின்னாலே மகாபாரத்துக்கான ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ மகாபாரத்தோடைய கதைக்கும், கர்ணன் படத்துக்கும் என்னென்ன சீன்ஸ் எல்லாம் சிமிலாரிட்டி சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மகாபாரத்தோடைய கதையில துரியோதனன் வந்து ஒரு இடத்துல எல்லாரும் முன்னாடியும் வலிக்கு விழுந்ததுனால அசிங்கமா நினைப்பாரு. அதனால அவர் வந்து சூசைட் பண்ணலாம்ங்கிற மாதிரி போவாரு. அதே மாதிரி கர்ணன் படத்திலேயே துரியோதனன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தலப்பாவ கழட்ட மாட்டியான்னு சொல்லி சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே அடிப்பாரு. ஸோ அது வந்து அவர் அசிங்கமா நினைச்சு தற்கொலைக்கு போற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் துரியோதனை காப்பாத்திருவாங்க. மகாபாரத்தோடைய கதையில சகுனி வந்து தாயக்கட்டையை உருட்டும் போது அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து அவருடைய அப்பா எலும்புல செய்யப்பட்ட அந்த தாயக்கட்டையா இருக்கும். அதே மாதிரி கர்ணன் படத்துல அவர் தங்கச்சி ஒழிச்சு வச்சுட்டு போன காசை வச்சுதான் விளையாடுவாரு. அதனாலதான் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மகாபாரதோடைய கதையில குந்தி வந்து திருமணத்துக்கு முன்னாடியே சூரியன்கிட்ட மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த குழந்தை வரத்தை பெற்றிருப்பாங்க. அதனாலதான் கர்ணன் பிறந்திருப்பாரு. கர்ணன் படத்துல கண்டா வர சொல்லுங்கிற சாங்ல சூரியனும் பெக்கல சந்திரனும் சாட்சி இல்ல அப்படிங்கிற ஒரு லைன் வரும். இந்த லைன் வந்து கர்ணனுடைய பிறப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே சாங்ல கவசத்தையும் கண்டதுல எந்த குண்டலமும் கூட இல்ல அப்படின்னு ஒரு லைன் வரும். கவச குண்டலத்துல வச்சுதான் தண்ணியில விட்டுருப்பாங்க. சோ அதையுமே இந்த சாங் மூலமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மகாபாரத்தோட கதையில யாரு மீனை குறி பார்த்து வெட்டுறாங்களோ அவங்க தான் வந்து திரௌபதிய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருப்பாங்க. இந்த சீனை வந்து கர்ணன் படத்துல கர்ணன் வந்து மீனை 2 துண்டா வெட்டியிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லயே திரௌபதிய காமிச்சிருப்பாங்க. மகாபாரத்தோடைய கதையில கர்ணன் வந்து பீஷ்மரை தாத்தான்னு தான் கூப்பிடுவாரு. அதே மாதிரி கர்ணன் படத்துல கர்ணன் வந்து ஏமனை தாத்தான்னு தான் கூப்பிடுற மாதிரி காமிப்பாங்க. மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் அவருடைய உயிர் போகும்னு ஒரு வரம் வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் கர்ணன் படத்துலயும் ஏமன் வந்து அவராதான் சூசைட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டதுனாலதான் பதவியை விட்டு கொடுப்பாரு. கர்ணன் படத்துல ஏமன் வந்து மஞ்சனத்தின் மேல ஆசைப்பட்டதுனாலதான் மிலிட்டரிக்கு போகாம கூட ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மகாபாரதத்துல சூதாடும் போது பாண்டவர்கள் வந்து எல்லாத்தையுமே வச்சு விளையாண்டாலும் தோத்து போயிடுவாங்க. கர்ணன் படத்துல கர்ணன் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு வடமலையான் வந்து உன் அக்காவை நான் 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாரு. சோ 2 கதையிலுமே வந்து சூதாடும் போது பெண்களை வச்சு விளையாட்டு மூலமா அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கர்ணன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கர்ணன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.